ஒரு கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ரீம் சீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்திங்கன்னா அது வந்து க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் இது மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ க்ரீம் சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சோண்டு கேப்சிகம், ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ கலர், நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வந்து இந்த பின்வீலில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கார்லிக். ஸோ எனக்கு வந்து கார்லிக் ரொம்ப பிடிக்கும், ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை. நீங்கள் பார்ஸ்லே இருந்தால் பார்ஸ்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். பெப்பர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்ட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் பிக்னிக் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டார்ட்டியா இருந்துச்சுன்னா அந்த டார்ட்டியாவில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியில். ஓகே, ஸோ நம்ம டார்ட்டியா எடுத்தாச்சு. இதில் வந்து நம்மளோட க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டார்ட்டியா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணிடலாம். இதை நல்லா டைட்டாட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ எப்போவுமே எண்டில் வந்து ஒரு பார்டர் மாதிரி விட்டுக்கோங்க. எண்டு வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணும்போது சைட்லலாம் கொஞ்சம் இது வரலாம். ஓகே ஓகே, ஸோ ஒரு ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பண்ணிடலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டிக்கு, அதுக்கப்புறம் பிக்னிக்கு, லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸாக வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ரேப் பண்ணிட்டேன். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டொட்டியா ரேப் வந்து நான் வந்து ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம பின்வீல்ஸை. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா அப்படி செட் ஆகி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்டை கட் பண்ணிடலாம். இது பாருங்க, ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பின்வீல்ஸ். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பின்வீல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எவ்வளோ ரேப் வேணுமோ அது டக்குன்னு செஞ்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய போர்ஷனுமே கிடைக்கும். இது வந்து ஒரு பைட் சைஸ் ஆப்பிடைசர் மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ பார்ட்டி அதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டீ டைம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி.